நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுல எண்ணற்ற திறமையான பாடல்களை கொடுத்த ஷோ எதுன்னு பார்த்தா அது முக்கியமா சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸ் தான். அந்த வகையில் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே அதிகமாக பேசப்படுற முக்கியமான சிங்கிங் ரியாலிட்டி ஷோனா அது சூப்பர் சிங்கர். இந்த சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இது சீனியர்ஸ்க்காக 11 சீசன் மற்றும் ஜூனியர்ஸ்க்காக 10 சீசன், இது வரைக்கும் 21 சீசன் முடிவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில சூப்பர் சிங்கர் 22வது சீசன், அதாவது ஜூனியர்ஸ்க்காக சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 இன்னும் சில நாட்கள்ல தொடங்க போகுது. இந்த நிலையில இதை பத்தி ரொம்பவே புதிய ஃப்ரெஷ்ஷான அப்டேட் ஒன்னு இப்ப வெளியாயிருக்கு. நம்ம தொலைக்காட்சியில சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கருக்கு ரொம்பவே போட்டியான ஒரு ஷோன்னு பார்த்தா அது சரிகமபா. அது போன சீசனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸும் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் ஒரே டைம்ல வந்ததுனால ரெண்டு பேருக்குமே அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்காதனால இந்த முறை நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் முடிஞ்ச பிறகுதான் எப்படியாவது சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல அவனை ஆரம்பிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் ஏற்கனவே இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்க நிலையில இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல அவனுடைய ஆடிஷன்லாம் தொடர்ந்து 2-3 மாசங்களா போயிட்டு இருக்கு. இந்த ஆடிஷன்ல ஏற்கனவே சூப்பர் சிங்கர்ல இருந்த பிரியங்கா, மூக்குத்தி முருகன் மற்றும் நிறைய பேர் வந்து ஜட்ஜஸா கலந்துக்கிட்டு 2 லெவல் ஆஃப் ஆடிஷன்ல பாடின குழந்தைகள்ல நிறைய பேரை கேண்டிடேட்ஸா செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11க்காக செலக்ட் செய்யப்பட்ட டாப் 20 போட்டியாளர்களும் இப்ப போட்டோ ஷூட்டிங்லயும் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோமோக்கான ஷூட்டிங் மற்றும் அதற்கான போட்டோ ஷூட்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. இதுல தான் எல்லாருமே மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. இதன்படி இன்னும் 3-4 வாரங்களிலே நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 ரொம்ப பிரம்மாண்டமா தொடங்க போகுது. இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் இதை வழக்கம் போல ஆங்கர் மாகாப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு நடுவர்களா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சித்ராமா, மனோ, ஈமான் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் வரப்போறதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 வந்து பாடுற அத்தனை குழந்தைகளும் அந்த டாப் 20 குழந்தைகளுமே ரொம்பவே அற்புதமா பாடி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில மேன்மேலும் வெற்றி அடைந்து சினிமாவில் பாடணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 21 சீசன்கள் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா ஜூனியர்ஸ் மட்டுமே 10 சீசன்கள் முடிவடைஞ்சிருக்கு. இந்த ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர் சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இதுவரைக்கும் பாடின குழந்தைகள் மற்றும் போட்டியாளர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது இதுல யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.